நான் வீடியோ ப்ளே பண்றேன். हाइजीन है जरूरी, जरा सी नहीं पूरी, दूर बीमारी जब हो पूरी तैयारी। हाइजीन के लिए है बेस्ट, हाइजीन के लिए है बेस्ट। फीलिंग हर चीज की हो क्लीनिंग, जब करो तुम रोज जो सही आए तो हाइजीन के लिए है बेस्ट, हाइजीन के लिए है बेस्ट। Always say chaka chak, बढ़ेगा solid impression, ना होगी illness की tension। हाइजीन के लिए है बेस्ट, हाइजीन के लिए है बेस्ट, हाइजीन के लिए है बेस्ट, हाइजीन के लिए है Good morning everyone. நான் அசோக் பேசுறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். ஹைவெஸ்ட் ப்ராடக்ட் கேட்டகரி பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஹைவெஸ்ட்? ஸோ இதனால் வரைக்கும் நம்ம பார்த்தது ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். அப்போ இன்டர்னலாக நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தேவை அப்படிங்கும்போது இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதனால நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் இதெல்லாமே தாண்டி நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், இது மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் பத்தாது, நம்ம சுற்றுப்புறல் சூழல், அதாவது நம்மளுடைய என்விரான்மெண்ட், இதுவுமே எப்போதுமே வந்து ஹெல்த்தியா நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அப்பதான் அந்த சான்சஸ் வந்து நம்மளால குறைக்க முடியும். ஸோ ஒரு பக்கம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய நச்சுப் பொருள்கள், இதை வெளியேற்றத்துக்கு எத்தனை விதமான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே போல நம்ம வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை விதமான இந்த பொல்யூஷன், ஸோ இதெல்லாமே நம்ம டெய்லி ரிமூவ் பண்ண வேண்டியது அவசியம். அதனால தான் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் கேட்டகரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் கேட்டகரி. பிகாஸ் இப்போ ஒரு சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது கூட நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது, ஏன் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் வேற ஹைவெஸ்ட் அப்படிங்கிற பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் கேட்டகரி அப்படிங்கிறது டெஃபினட்டா மாசம் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு தரையை துடைக்கிறதா இருக்கலாம், இல்ல துணி துவைக்கிறதா இருக்கலாம், இல்ல கிளாஸ் எல்லாமே கிளீன் பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸா இருக்கலாம், இல்ல டாய்லெட் கிளீனர்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் மாதாந்திர செலவுகள்ல வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அப்போ ஏதோ ஒரு பிராண்டை வெளியில போய் அது வாங்குறதை விட, ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம உண்மையிலேயே வந்து ஒரு பெஸ்ட் ஃபார்முலேஷன்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி வந்து இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. அப்ப இந்த ப்ராடக்ட் கேட்டகரியும் வச்சு, ஹைவெஸ்ட் இந்த ப்ராடக்ட் கேட்டகரியுமே வச்சு நம்ம ஒரு வீட்டுக்குள்ள வெஸ்டேஜ் பிசினஸை கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நாட் ஓன்லி வெறும் ஒரு சோப்போ பேஸ்டோ இதை பத்தி மட்டும் நம்ம பேசி அங்கே வந்து என்ட்ரி வாங்கணும் அப்படிங்கிறத விட, ஸோ ஒரு பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பலதரப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள நம்மளால ஈஸியாக கொண்டு போக முடியும். ஸோ நம்மளுடைய சுப்பீரியர் ஃபார்முலேஷன், இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ இதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எந்த அளவுக்கு ஒரு சுப்பீரியர் வெரைட்டி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை விட அப்படிங்கிறது நிச்சயமா நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அப்போ இது ஒரு என்ட்ரி பாயிண்டா நம்ம இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டூல் ஹைவெஸ்ட். ஸோ ஹைவெஸ்ட் ப்ராடக்ட் கேட்டகரி பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஹைவெஸ்ட்ங்கிற பேர் எங்கேருந்து வந்துச்சு? ஹைஜீன், சுகாதாரம், வெஸ்டீஜ்ல இருந்து உருவாகக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ், இது நம்ம வீட்டை சுத்தமாக சுகாதாரமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி. அதனால்தான் ஹைஜீன்ல இருந்து ஹை இதை கட் பண்ணிட்டு வெஸ்டீஜ்ல இருந்து வெஸ்ட் இதை ரெண்டும் ஜாயின் பண்ணி தான் ஹைவெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஹோம் கேர் ப்ராடக்ட் கேட்டகரிஸ் நம்ம லான்ச் பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சுத்தம் இதுதான் உண்மையிலேயே நம்ம என்டையர் குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்ப எல்லா வகையிலுமே
நமக்கு ஒரு சுத்தத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எஸ் டெஃபினட்டா ஒரு ஹெல்த்தியான லிவிங் நம்மளால லீட் பண்ண முடியும். பொதுவாக நம்ம டிவில இன்னைக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கும்போது அதுல வந்து ஒரு பிராண்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐகான் எப்போதுமே வந்து பேசுவாங்க. ஏன்னா அதை நம்ம அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. பட் நம்மளுடைய ஒரு பிராண்ட் ஐகான் இவர் தான் ஹைவெஸ்ட் அல்ட்ரா படி. ஏன்னா இவர் நம்மளுடைய பர்சனல் ஹோம் ஹைஜீன் அசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வீட்டில் எங்கெங்கெல்லாம் சுத்தம் சுகாதாரம் இது எல்லாமே தேவைப்படுதோ எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம பர்ஃபெக்டா அந்த கிளீனிங் சொல்யூஷன்ஸ் இதெல்லாமே கொடுக்கக்கூடியதான் நம்மளுடைய ஹைஜீன் அசிஸ்டன்ட் அல்ட்ரா படி. ஸோ பொதுவா வீட்டுக்குள்ள கிருமிகள் உருவாகக்கூடியது. அதே போல வெளியிலேருந்து நிறைய கிருமிகள் நம்ம வீட்டுக்குள்ள வரலாம். ஸோ பொதுவாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுமே ஒரு கிருமிகளோட கேரியர்ஸா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு போன பிறகு அந்த ஜெர்ம்ஸ் வந்து அங்கிருந்து திரும்ப மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். இஃப் அட் ஆல் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, பிகாஸ் இன்னைக்கு சோஷியல் டிஸ்டன்சிங்லேருந்து எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஏன்னா ஹியூமன்ஸ் முக்கியமான ஒரு கேரியர்ஸ் இந்த கொரோனா வைரஸ்க்காக. அப்ப இதை நம்ம சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கும் பொழுது நம்ம கிளீனா வச்சிருக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் கண்டாமினேட்டட் ஃபுட்னால ஏற்படலாம். வீட்டில் நாய் பூனை வளர்க்குறவங்க அதனால இந்த அசுத்தம் வந்து ஏற்படலாம். காற்றின் மூலமாக, தண்ணீர் மூலமாக, பல விதத்துல வந்து நம்ம வீட்டுக்குள்ள இந்த பொல்யூஷன் அதிகமாக ஏற்படக்கூடியது. அப்ப நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடத்தை எல்லாமே நம்ம சுத்தமாக சுகாதாரமாக நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த டிசீஸ் பர்டன், அதாவது நோய் உருவாகிறதுக்கான இந்த பாசிபிலிட்டிஸ், இந்த சான்சஸ் இது எல்லாமே நம்மளால மேக்சிமம் குறைக்க முடியும். எஸ்பெஷலி நம்ம அதிக நேரம் இருக்கக்கூடியது நம்ம வீடுகள்ல தான். ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம சுத்தமான ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்தோம் அப்படின்னாலே பெரும்பாலும் நோய் தொற்று நமக்கு ஏற்படாது. நம்ம மூலமாக மற்றவங்களுக்கும் இந்த நோய் தொற்று அப்படிங்கிறது ஏற்படாது. ஹோம் ஹைஜீன். நம்ம வீட்டுக்குள்ள கிருமிகள் எல்லா இடத்துலையுமே இருக்கு. இந்த கிருமிகள் அப்படிங்கிறது பாக்டீரியா இருக்கலாம், வைரஸ் இருக்கலாம், ஃபங்கஸ் இருக்கலாம். இது எதுவுமே பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. அவ்வளவு சிறிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது எந்த இடத்துல வேணாலும் இது ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகலாம். எந்த இடத்துல வேணாலும் இது வந்து ஃபாஸ்டா மல்டிப்ளை ஆகலாம். ரெண்டு விதமான சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல, ஒன்று வந்து ஹார்ட் சர்ஃபேஸ், இன்னொன்று சாஃப்ட் சர்ஃபேஸ். ஸோ ஹார்ட் சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் தரையில இருக்கலாம், கதவுகள் இருக்கக்கூடிய தாழ்பாகள் இருக்கலாம், கைப்பிடி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஹார்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு. இந்த ஹார்ட் மெட்டீரியல்ஸ்ல மல்டிப்ளை ஆகக்கூடிய இந்த ஜெர்ம்ஸ் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் வரைக்கும் அங்கே உயிரோட இருக்கும். அதே சாஃப்ட் சர்ஃபேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேப்ரிக்ஸ், நம்மளுடைய துணிமணிகள், வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர், நம்மளுடைய பெட், இது எல்லாத்துலேயுமே உருவாகக்கூடிய இந்த கிருமிகள் இது மோஸ்ட்லி 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் இங்க சர்வைவ் ஆகலாம். ஏன்னா மோர் ஆஃபன் இந்த ஹார்ட் சர்ஃபேஸை விட இந்த சாஃப்ட் சர்ஃபேசஸ் தான் அதிகமாக நம்ம டச்ல இருக்கும். ஏன்னா நம்ம துணி அப்படின்னு எடுத்தீங்கனாலுமே அதுல இருக்கக்கூடிய கிருமிகள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. எஸ்பெஷலி பேசிக்கா இருந்தா ஸ்வெட்னால அதிகமாக இந்த பாக்டீரியா வந்து growth இருக்கலாம். ஸோ இந்த ஜெர்ம்ஸ் ஏதோ ஒரு ரூட்ல நம்ம வீட்டுக்குள்ள நுழைய விடாமல் நம்ம தடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம ஃபேமிலியை நம்ம இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ள சுத்தம் சுகாதாரம் அப்படிங்கிறது எப்போதுமே தேவைப்படக்கூடிய விஷயம். அண்ட் இதை எல்லா நாளுமே நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் வீட்டை சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது இது ஜஸ்ட் மாசத்துக்கு ஒரு நாள் இல்லை வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படி செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. இது நம்மளுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலை எந்திரிச்சிலேருந்து என்னெல்லாம் நம்ம ஆக்டிவிட்டிஸ் வேலைகளை நம்ம வந்து பிளான் பண்ணியிருப்போமோ அந்த ஷெட்யூலுக்கு நடுவில் நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த கிளென்லினஸ். எல்லாமே சுத்தமாக தூய்மையாக வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வீட்டுக்குள்ள இந்த கிருமிகள் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஸோ எங்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த காமனாக இந்த டஸ்ட் எல்லாம் போய் செட்டில் ஆகுமோ அந்த தூசிகள் எல்லாமே நம்ம தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் இன்கேஸ் வீட்டில் வேக்யூம் கிளீனர் இருந்துச்சுன்னா அந்த ப்ளோயர் போட்டு விட்டிங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே திரும்ப வெளியில தள்ள முடியும். மோஸ்ட்லி நிறைய அடைப்பு இருந்ததுனாலே அந்த இடத்துல வந்து கொசுலேருந்து எல்லா பூச்சிகள்லேருந்து எல்லாமே உருவாக ஆரம்பிக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே இந்த அடசல் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது அவசியம். மோஸ்ட்லி கிச்சன் இருக்கக்கூடிய குப்பைகள் இருக்கலாம், அவர் மற்ற ரூம்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் இருக்கலாம். இது எல்லாமே டெய்லி நம்ம ரிமூவ் பண்ணி அண்ட் இது கலெக்ட் பண்ண வரக்கூடிய கவர்மெண்ட்லேருந்து யூஸ்வலாக வராங்களே அவங்க கிட்ட நம்ம டெய்லியே வந்து இந்த கார்பேஜ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணி ஆகும்.
மோஸ்ட்லி இந்த பாக்டீரியா இல்ல வைரஸ் ஆர் இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இது வளரக்கூடிய இடம் அப்படிங்கிறது பாத்ரூம் அண்ட் டாய்லெட். ஏன்னா அங்கதான் அந்த ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனாலுமே பாக்டீரியோட growth வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஒன்ஸ் எல்லாருமே குளிச்சு முடிச்சு அந்த வேலைகள் முடிஞ்சிச்சதுக்கு அப்புறம் யூஸ் இல்லையா, ஏன்னா ஒன்ஸ் நம்ம காலையில் இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய மணி நேரம் டைம் இருக்கு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் கிளீனா தொடச்சி கிடைச்சு அது ட்ரையா வச்சிருந்தாலே பாக்டீரியாவோட growth வந்து இல்லாம நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே போல மேக்சிமம் வென்டிலேஷன் வேணும். ஸோ ஒன்ஸ் காலைல எந்திரிச்சோமா எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சனாலே வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த காத்து இதுவும் வீட்டுக்குள்ள அதிகமாக இந்த டஸ்ட்டோ இல்லை கிருமிகளோ அது வளராமல் தடுக்க முடியும். அண்ட் சன்லைட் வந்துருச்சுன்னா சன்லைட்டை விட ஒரு பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் எதுவுமே கிடையாது. ஸோ பாத்ரூம் டாய்லெட் எந்த அளவுக்கு இந்த ஈரம் இருக்கிறதுனால இந்த பாக்டீரியோட growth இருக்குமோ, அடுத்த ஒரு இடம் நம்ம வீட்டுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய கிச்சன். ஏன்னா அகைன் ஏன்னா இங்கேயுமே அந்த மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஸோ இங்கேயுமே இந்த கிருமிகளோட growth வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் கிச்சன் வேலை முடிஞ்சிச்சுன்னா கிச்சனையுமே வந்து ட்ரையா வச்சிருக்க வேண்டியது அவசியம். ஸோ இதெல்லாம் நார்மல் ப்ராக்டிசஸ். இது வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படி நம்ம செய்யாம டெய்லியே இதை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே வீட்டுக்குள்ள நம்ம எப்போதுமே சுத்தமாக சுகாதாரமாக நம்ம இருக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி வீட்டுக்குள்ள அதிகமாக இந்த பாக்டீரியாவோட growth-ஓ இல்லை அழுக்கு படிகிறதோ இல்லை வந்து டஸ்ட் சேர இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஒண்ணு முக்கியமாக கிச்சன். ஏன்னா அந்த எஸ்பெஷலி இந்த ஜிங்க்ல பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க்ல வந்து இந்த வாட்டர் ஈரம் வந்து தங்கி இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி கிச்சன் அந்த மேடையில் இருக்கக்கூடிய அந்த கார்னர்ஸ், ஸோ இந்த இடத்துலயும் இந்த பாக்டீரியாவோட growth வந்து அதிகமாக இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் குக் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கிளீனா தொடச்சு ட்ரை பண்ணி வச்சிடணும். அது பண்ணாம விட்டோம் அப்படின்னா காமனா அந்த இடத்துல வந்து இந்த பூஞ்சையோ இல்ல பாக்டீரியாவோ இது க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ எஸ்பெஷலி பாத்திரங்கள் அதிகமாக சிங்க்ல தேங்க விடாம அப்பப்போ அதை கிளீன் பண்ணி எடுத்து நம்ம மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் இந்த growth வந்து இருக்காது. அண்ட் ஒரு டைமும் இப்போ பாத்திரங்கள்லாம் கழுவணும் அப்படின்னா ஒரு டைமும் லிக்விட் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்க வேண்டியது அவசியம். பிகாஸ் ஒன்ஸ் அந்த ஸ்க்ரப்பர் அது வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு அதே அந்த டப்பால போட்டு வச்சிருந்தோம்னாலே அதுலேருந்து நிறைய பாக்டீரியோட growth வந்து அதிகமாகலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலே உள்ளுக்குள்ள இந்த டஸ்ட் சேர விடாமல் தடுக்க முடியும். ஸோ காய்கறியோ பழங்களோ இதெல்லாம் கட் பண்ணக்கூடிய அந்த கட்டிங் போர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த போர்ட்ஸை வந்து இதையும் வந்து கிளீனாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டா நல்லது. அகைன் ஃப்ரிட்ஜ், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜை வந்து பீரோ மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒன்ஸ் அட்லீஸ்ட் இந்த ஃப்ரிட்ஜை வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சோம்னாலே ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த பாக்டீரியோட growth இல்லாமல் தடுக்க முடியும். கிச்சன் டவல்ஸ், ஸோ கிச்சன் டவல்ஸ் ஒன்ஸ் அந்த யூசேஜ் முடிஞ்சிச்சா அது ப்ராப்பராக நம்மளுடைய அல்ட்ரா வாஷ் ஏதோ ஒரு போட்டு அதை வாஷ் பண்ணி அதை வெயிலில் வச்சுட்டோம்னாலே அதில் டெவலப் ஆகக்கூடிய பாக்டீரியாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது பாத்ரூம் அண்ட் டாய்லெட்ஸ், ஏன்னா மோஸ்ட்லி அதிகமாக கரை படியக்கூடியது டாய்லெட் கமோட்ஸ்ல இருக்கலாம், ஃப்ளோர்ல இருக்கலாம், வாஷ் பேசின்ஸ்ல இருக்கலாம், ஆர் ஈவன் பாத்ரூம்ஸ்ல இருக்கக்கூடிய விண்டோஸ்ல இருக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி சன்லைட்லாம் இங்க உள்ளுக்குள்ள வராம இருந்துச்சு அப்படின்னாலே இது அதிகமாக இந்த டஸ்ட் ஆர் பொல்யூஷன் இது உருவாகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா எப்போ இந்த ஈரத்தன்மை அந்த மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இருந்து பாக்டீரியாவோட growth இருக்கும். அது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே இந்த ஷவர் டப். ஸோ இன்கேஸ் ஷவர் டப் யூஸ் பண்றவங்க இருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி வைக்க வேண்டியது முக்கியம். எஸ்பெஷலி டாய்லெட் கீழே இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின்ஸ், தண்ணி போகக்கூடிய அந்த ட்ரெயின்ஸ், ஸோ இதுவுமே கிளீனாக இருக்கும். டேப்ஸ் கிளீனாக இருக்கும், டாய்லெட்ல இருக்கக்கூடிய ஃப்ளோர் வந்து கிளீனாக இருக்கும். ஸோ டவல்ஸ் எல்லாமே இந்த ஈரத்தோட அப்படியே வந்து திரும்ப பாத்ரூம்ல போடக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியில கொண்டு போய் வெயில்ல காய வைக்கும். அண்ட் அகைன் டூத் பிரஷ், பிகாஸ் டூத் பிரஷ் இதுவும் ஒரு காமனான ஒரு இதுலையுமே வந்து பாக்டீரியோட growth வந்து அதிகமாக இருக்கும். லாண்ட்ரி ஏரியா, ஸோ மோஸ்ட்லி வீட்டில் என்ன பண்ணுவோம், இன்கேஸ் வாஷிங் மிஷினில் போகணும் இல்லை கையால் துவைக்கணும் அப்படின்னா கூட பட் எல்லா துணியுமே ஒரு இடத்துல போட்டு நம்ம அக்யூமுலேட் பண்ணி வச்சிருப்போம். லாண்ட்ரி பேக்ஸ் இருக்கும், அந்த பேக்ஸ் நம்ம போட்டு வச்சிருப்போம். ஒரு வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் வச்சிருப்போம். அப்போ வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரோட ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்வெட் ஸ்மெல் இருக்கலாம், இல்லை உணவு கரைகள் இருக்கலாம், என்ன இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஸோ ஒருத்தர் உடம்புல இருந்து இன்னொருத்தருக்கும் இந்த ஜெர்ம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி டெய்லியே துணி எல்லாமே ப்ராப்பராக நம்ம வந்து வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சிட்டனாலே இந்த ஜெர்மோட growth வந்து இல்லாமல் நம்ம அவாய்ட் பண்ண முடியும்.
அகைன் வீட்டில் ஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் இருக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ கீபோர்ட்ஸ் இருக்கு, டெலிஃபோன்ஸ் இருக்கு, மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு, டேப்லெட்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கைப்பட என்ன ஆகும்னா ஒருத்தர் உடம்புலேருந்து இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா ஒரு ஜெர்ம்ஸ் இது எல்லாமே அது மூலமாக இன்னொருத்தருக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த இடங்கள்ல தான் என்ன ஆகும்னா ப்ரோலிஃபரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி வீட்டில் கார்பெட்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த கார்பெட்ஸ்க்குமே அதிகமாக டஸ்ட் போய் தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ கார்பெட் கீழே இருந்து ஒன்ஸ் இந்த கரைகள் இதை ஒன்று படிய ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஃபர்தரா அடுத்து நம்ம கிளீன் பண்ற வரைக்குமே அது அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து அப்படி மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆயிடுது, நார்மலாக கார்பெட்ஸ் இருக்கும்போது அகைன் இந்த கார்பெட்ஸுமே வந்து வேக்யூம் கிளீனர் போட்டு கிளீன் பண்ணும். ஸோ முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 days இருக்குன்னா மேலே கொண்டு போய் வெயிலில் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம போடலாம். ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட் வே ஆஃப் ப்ரொடெக்ஷன். மோஸ்ட்லி வீட்டில் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், மெட்டல்ஸ் இது எல்லாமே அதிகமாக பாக்டீரியாவோட குரோத்தை கொடுக்கக்கூடியது. எஸ்பெஷலி எல்லா கதவுகளையுமே இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் இருக்கலாம், நாப் இருக்கலாம், லைட் ஸ்விட்சஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த பாக்டீரியா வளர்றதுக்கான பிளேசஸ். ஸோ பாத்ரூம் லைட் ஸ்விட்சஸ், ஃப்ரிட்ஜ் ஹேண்டில், ஃப்ரிட்ஜ் டோர் நாப்ஸ் இருக்கலாம், அண்ட் ஸ்டவ் கேஸ் ஸ்டவோட நாப் இருக்கலாம், மைக்ரோவேவ் அதோட ஹேண்டில்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பாக்டீரியா அதிகமாக வளரக்கூடிய இடங்கள். ஸோ முடிஞ்சவங்களுக்கு இதெல்லாமே கிளீனாக நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னாலே ஸோ ஒன்ஸ் நம்ம உடம்புலேருந்து ஆர் நம்ம கையிலேருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்க முடியும். ஹோம் ஹைஜீன் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே நம்ம அட்மோஸ்ட் ஒரு காஷன் ரொம்ப ஜாகிரதையாக இதை நம்ம கிளீனாக வச்சிருந்தனாலே பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுறதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம டெய்லியை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, ஒரு நாளுமே நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான சில பேசிக் திங்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்தையுமே ட்ரையாக வைக்க ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னாலே கிருமிகளோட அந்த குரோத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஃபர்தர் அது ஸ்ப்ரெட் ஆகிறதுமே நம்ம தடுக்க முடியும். ஸோ எங்கெல்லாம் மோஸ்ட்லி அழுக்கு சேரக்கூடிய இடங்கள் ஒரு ஈரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக கிளீன் பண்ணி இதெல்லாமே ட்ரையாக வச்சிருக்க வேண்டியது முக்கியம். ஸோ ஒன்ஸ் நம்மளுடைய டெய்லி அன்றாட ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாமே முடிச்சிட்டோமா அப்போ ஒரு நல்ல டிஸ்இன்ஃபெக்டட் ஆன்டி பாக்டீரியல் ஹேண்ட் வாஷ் நம்மகிட்டயே நீம் ஹேண்ட் வாஷ் இருக்கு. ஸோ அந்த நீம் ஹேண்ட் வாஷ் வச்சு கையை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டீங்கனாலுமே ஸோ ஒன்ஸ் அது ஸ்ப்ரெட் ஆகாது. அதர்வைஸ் என்ன ஆகும், லைக் இந்த கொரோனா வைரஸ்ல சொல்ற மாதிரி தான். ஸோ இந்த டர்ட்டி பிளேசஸ்ல நம்ம கையை வச்சு எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதோட திரும்ப வாய்க்கிட்ட வந்து நம்ம கையை கொண்டு போனாலும் என்ன ஆகும், திரும்ப த்ரூ மவுத் வயிறுக்குள்ள இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ல போயிட்டு ஜெர்ம்ஸ் வந்து திரும்ப க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் சில பேருக்கு என்ன ஆகுது, டைஜஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கும், டயரியா, லூஸ் மோஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுமே இந்த ஜெர்ம்ஸோட க்ரோத்னால. அப்படின்னாலுமே ஹேண்ட் சானிடைசர்ஸ் ஸோ எது ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. ஹேண்ட் சானிடைசர் இல்லைன்னா கூட நல்ல சோப், நம்மளுடைய அஷ்யூர் சோப் இருக்கு. ஸோ அந்த சோப் வச்சு கையில நல்லா நம்ம வாஷ் பண்ணுறதுனாலுமே கை வழியாக இந்த பாக்டீரியாவோட க்ரோத் வந்து இருக்காது. ஸோ வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தோமா முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஷூஸோ செப்பல்ஸோ இருந்துச்சுன்னா வெளியே தட்டிட்டு அண்ட் வீட்டுக்குள்ள ஷூ ரேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரேக்குள்ள எடுத்து தனியாக செப்பரேட். முடிஞ்ச அளவுக்கு வெளியில யூஸ் பண்ண ஷூஸோ செப்பல்ஸோ இதையே போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயுமே நம்ம பயன்படுத்துறத அவாய்ட் பண்ணணும். இஃப் இட் ஆல் வீட்டுக்குள்ள வந்து செப்பல்ஸ் இல்லாமல் நடக்க முடியாது அப்படின்ட்டு தோணுச்சுன்னா அப்போ செப்பரேட்டா வீட்டுக்குள்ள யூஸ் பண்றதுக்குன்னு சொல்லி வைங்க. அதையுமே ப்ராப்பரா கிளீன் பண்ணி வைக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி சில டே டு டே நம்ம பண்ண வேண்டிய குட் ப்ராக்டிசிங் ஹேபிட்ஸ்னால நம்ம அந்த பர்சனல் ஹைஜீனை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய குடும்பம் ஹெல்த்தியாக வாழறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு வழியை வந்து நம்ம கொடுக்க முடியும். அண்ட் மோர் தென் தட் இந்த பர்சனலா நம்ம இதெல்லாமே ஃபாலோ பண்ணா கூட பட் அகெயின் இது எல்லாமே கிளியர் பண்றதுக்கு சில பவர்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட வேணும். மேபி கிச்சன் இருக்கலாம், டாய்லெட்ஸ் இருக்கலாம், ஆர் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கலாம், இல்லை ஃபேப்ரிக்ஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா வாஷ் பண்ணி வச்சா கூட பட் அதுல இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டோ இல்லை அழுக்கோ இல்லை கிருமிகளோ இதெல்லாமே எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சொல்யூஷன் நம்ம கையில வேணும். அதனாலதான் இந்த ஹைஜீனியஸ் சொல்யூஷன் ஃப்ரம் வெஸ்டேஜ். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் கேட்டகரிஸ் எல்லாமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ். ஸோ மினிமம் குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணும்போதே பெஸ்ட் ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஹைவஸ் ப்ராடக்ட் கேட்டகரியில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்
அல்ட்ரா ஸ்வாப். அல்ட்ரா ஸ்வாப் அப்படிங்கிறது தரையை வந்து கிளீன் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷன். இதுல இருக்கக்கூடியது முக்கியமான ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஃபார்முலா. இதை டெய்லி வந்து வீடு ஃபுல்லு நம்ம கிளீன் பண்றது, துடைக்கிறதுக்கு, மாபு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 99.9% ஜெர்ம்ஸ், பாக்டீரியாவோ, வைரஸோ, ஃபங்கஸோ எல்லா விதமான கிருமிகளை அழிக்கக்கூடியது அல்ட்ரா ஸ்வாப். ஈவன் ரொம்ப டஃபா இருக்கக்கூடிய சில ஸ்டெயின்ஸ் இருக்கலாம், அழுக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டா அப்படியே ஒட்டிட்டு இருக்கோம், ஈஸியா வராது. அண்ட் கிரீஸ் இல்லை எண்ணெய் பசை வந்து தரையில் ஒட்டியிருந்தாலும் அது அவ்வளோ ஈஸியாக வந்து கிளியர் ஆகாது. இந்த மாதிரி எந்த விதமான சர்ஃபேசஸ் இருந்தாலுமே அதற்கு அல்ட்ரா ஸ்வாப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் மாப் போட்டு முடிச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸலண்டான ஃப்ராக்ரன்ஸ் பேர்ல்ஸ் இதுலேருந்து நல்ல ஒரு வாசனை இருக்கும். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மாபு போட்ட பிறகு அந்த மாபும் அப்படியே வந்து ஈரமாக தான் இருக்கும். ஸோ அகைன் திரும்ப அதே மாப் நம்ம போட ஆரம்பிச்சனாலே அந்த ஆல்ரெடி நம்ம ரிமூவ் பண்ண பாக்டீரியா என்னாகும் திரும்ப ஃப்ளோரில் போய் அட்டாச் ஆகும். ஸோ பெஸ்ட் திங் ஒன்ஸ் ஒரு தடவை மாப் போட்டிங்கன்னா இமீடியட்டாக கொண்டு போய் சன்லைட்டில் டேரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ தட் அது ட்ரை ஆகும் போதே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இருக்கு. ஏன்னா அதர்வைஸ் ஈவன் நம்ம அல்ட்ரா ஸ்வாப் யூஸ் பண்ணால் கூட ஸோ ரிப்பீட்டடாக அது ஈரமான அதே மாபை திரும்ப யூஸ் பண்ணும்பொழுதும் இதோட பர்பஸ் ப்ராப்பராக சர்வ் ஆகாது. எஸ்பெஷலி இதில் இருக்கக்கூடியது பென்சால்கோனியம் குளோரைடு. இது ஒரு பவர்ஃபுல் சொல்யூஷன், பவர்ஃபுல் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ ஃப்ளோரில் எந்த விதமான கிருமிகள் கரை இருந்தாலுமே அதை ரிமூவ் பண்ணி சுத்தமான ஒரு கண்டிஷன்ஸை கொடுக்கக்கூடியது. எஸ்பெஷலி வீட்டில் தவழக்கூடிய குழந்தைங்க இல்லை சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணும், தரையில் எங்கே வேணாலும் கை வைக்கும். ஸோ அகெயின் அந்த அதே கையை வந்து எடுத்து வாயிலையும் வச்சுக்கும். அப்போ என்ன ஆகலாம், ப்ராப்ளி இந்த கிருமிகள் வந்து வாய் வழியாகவும் உள்ளுக்குள்ளே போகலாம். அதனால தான் மோஸ்ட்லி சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி வயிறு அப்செட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அல்ட்ரா ஸ்வாப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஃப்ளோர் லெவல்ஸை எப்போதுமே நம்ம ஹெல்த்தியாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அல்ட்ரா ஸ்வாப் என்னென்ன சர்ஃபேசஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? மார்பிள் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம், மொசைக் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம், உடன் சர்ஃபேசஸ்க்கு, கிரானைட்ல, செராமிக்ல எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் கிரானைட் மோஸ்ட்லி நம்ம கிச்சன்ல வந்து கிரானைட் கல் மேலே போட்டிருப்போம், அந்த கிச்சன் மேடை இருக்கு இல்லையா? ஸோ ஈவன் அந்த மேடை கூட லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மாபை வச்சு நம்ம டோட்டலாக க்ளீன் பண்ணலாம். ஸோ டைல்ஸ், பாத்ரூம் டைல்ஸ் இருந்துச்சுன்னா கூட டைல்ஸ்லையுமே லைட்டாக சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணி ஸோ ஒரு கிளாத் வச்சுக்கிட்டு நம்ம தொடச்சாலுமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். பாத்ரூம் ஃப்ளோர்ஸ் ப்ராப்பர் டிஸ்இன்ஃபெக்டன்ட் பாத்ரூமில் தேவை. அண்ட் பவர்ஃபுல்லான டிஸ்இன்ஃபெக்டன்ட் வந்து அல்ட்ரா ஸ்வாப்ல இருக்கு. ஸோ பாத்ரூமை எப்போதுமே க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அல்ட்ரா ஸ்வாப் எவ்வளோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மாப் பண்ணுறோம், ஸோ வீடு ஃபுல்லுமே தரையை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம மாப் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மூடி அல்ட்ரா ஸ்வாபோட அந்த மூடியில் ஒரு 1/2 கப் இல்லைன்னா 10 ml அந்த கான்சென்ட்ரேட்டை ஒரு 1/4 பக்கெட் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ 1/4 பக்கெட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 4 லிட்டர். ஸோ அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் புழிஞ்சு ட்ரை பண்ணி நம்ம தரையை துடைக்க ஆரம்பிச்சனாலே ஸோ தரையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் இல்லை அழுக்கு இதெல்லாமே ரிமூவ் பண்ணி எக்ஸலண்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி கிச்சன் சர்ஃபேஸ்க்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதை டைல்யூட் பண்ணாமல் எங்கெல்லாம் இந்த விடாப்படியான கரைகள் கிச்சனில் எந்தெந்த சர்ஃபேசஸில் இருக்கோ அந்த இடத்துல கான்சென்ட்ரேட்டட் லிக்விடை போட்டுட்டு அது மேலே வந்து கொஞ்சம் டவல் வச்சு தொடச்சி எடுத்தனாலே அந்த இடத்துலையுமே சுத்தமாக இருக்கும். ஸோ ஐ ரிப்பீட், ஃப்ளோர் துடைக்கிறதுக்கு அல்ட்ரா ஸ்வாப் ஒரு பாதி மூடி 1/4 பக்கெட் தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 1/2 பக்கெட் தண்ணி எடுத்தீங்கன்னா அப்போ ஒரு மூடி ஃபுல்லாக வந்து வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அல்ட்ரா ஸ்வாப் இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி எந்த அளவுக்கு எக்கனாமிக்கல் அப்படிங்கிறதையும் பார்த்தோம்னா, ஸோ வீடை கம்ப்ளீட்டாக நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு மார்பிளோ, செராமிக்கோ, கிரானைட் ஒரு டைல்ஸ் இந்த மாதிரியான சர்ஃபேசஸ் நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு ஒன்று 1/2 மூடி எடுத்துக்கலாம், இல்லைன்னா 2 ஸ்பூன். நார்மலாக ஒரு ஸ்பூன் அப்படிங்கிறது ஒரு டேபிள் ஸ்பூனுங்கிறது 5 ml வரும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா 10 ml. இல்லை 1/2 மூடி எடுத்துட்டு ஒரு 1/4 பக்கெட் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு அதன் மாவு போட ஆரம்பிக்கலாம். இன்னொரு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் அல்ட்ரா ஸ்வாப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் எல்லாமே தரை எல்லாமே வந்து நார்மலாக ஒரு மாபிங் போட்டுருங்க. ஏன்னா அந்த மாதிரி மாப் போடும்போது இன்கேஸ் சில மண்
களிமண் இந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகி இருந்துச்சுன்னா இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். அதுக்கு அடுத்தது மேலே அல்ட்ரா ஸ்வாபை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் மேலே கூடிய சர்ஃபேசஸ்ல இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் அந்த லேயர் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா மோஸ்ட்லி சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்ஸ் ஒரு தடவை மேலே வந்து இதை போட்டு அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம துடைப்போம். திரும்பவும் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு மேலே ஒரு தடவை புழிஞ்சிட்டு திரும்பியும் மாப் போட ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், ஆல்ரெடி நம்ம போட்ட அந்த சர்ஃபேஸ்ல போட்ட விஷயங்கள் வந்து டோட்டலாக ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஒரு டைம் யூஸ் பண்றதுக்கான காஸ்ட், என்டையர் வீடு ஒரு நாளைக்கு ஒரு டைம் நம்ம கிளீன் பண்றோம் அப்படின்னா ₹3.90 தான் இதோட செலவு. எவ்வளவு நாள் கிளீன் பண்ணலாம்? 50 நாட்கள் நம்ம தொடர்ந்து கிளீன் பண்ண முடியும். ஸோ சவுத் பொறுத்த வரைக்கும் ஒரு ஈவன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர்னா மோஸ்ட்லி இந்த டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் வந்து வீடை கம்ப்ளீட்டா துடைப்பாங்க. ஈவன் ஆஃபீஸஸ் இருந்தால் கூட கிளீன் பண்ணுவாங்க, மாப் போடுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் வாரத்துக்கு நீங்க 2 நாள் யூஸ் பண்ணீங்கனாலுமே அப்போ எத்தனை நாள் உங்களுக்கு வருங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ விடாப்படியான கரைகள் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஆர் 5 ml. கிச்சன்ல கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்சிலையும் இல்லை கிச்சன் டவல் அதில் ஒரு 5 ml போட்டு எங்க அந்த விடாப்படியான கரை இருக்கோ அது மேலே கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஸ்க்ரப் பண்ண மாதிரி வந்து தேய்ச்சிங்கனாலே ரிமூவ் ஆகிடும். ஸோ அதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ₹1.95 அண்ட் 100 ஸ்பூன் இதோட யூட்டிலிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அல்ட்ரா ஸ்வாபோட பெனிஃபிட்ஸ் எக்ஸலண்டான ஒரு பெனிஃபிட்ஸ். 1/2 லிட்டர் பேக் 186 இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ், 6.20 இதோட பாயிண்ட் வேல்யூ. ஸோ அல்ட்ரா ஸ்வாப் ஃப்ளோர் கிளீனிங் சொல்யூஷன் இதில் இருக்கக்கூடியது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஃபார்முலா. அதனால 99.9% ஜெர்ம்ஸ் கிளீன் ஆகும். ஸோ கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்க முடியும். ஸோ விடாப்படியான கரைகளையுமே அகற்றக்கூடியது. டர்ட் அழுக்கு இருந்துச்சுனாலுமே சரி, அவர் விடாப்படியான கரைகள் இருந்தாலுமே சரி, ஈவன் அதை பிரேக் பண்ணி அது ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த பென்சால்கோனியம் குளோரைட் இதை ஃபாஸ்ட்டாக அதை ரியாக்ட் பண்ணி இமீடியட்டாக அந்த அழுக்கை வந்து உடைச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ எக்ஸலண்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இதில் இருக்கிறதுனால ஒன்ஸ் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே நமக்கு ஒரு நறுமணம் நம்ம வீட்டுக்குள்ள கிடைக்கும். அல்ட்ரா ஸ்வாப் ஃப்ளோர் கிளீனிங் சொல்யூஷன்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடியது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஹைவெஸ்ட் அல்ட்ரா ஷைன். ஃப்ளோர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ, பிகாஸ் ஃப்ளோர் தான் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்றோம்னா டெய்லி வந்து நம்ம நடந்து போகக்கூடிய இடம். அப்ப நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃப்ரீக்வெண்டா வந்து இது பொல்யூட் ஆகிட்டே இருக்கலாம். அழுக்கு வந்து நிறைய படிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பாக்டீரியாவும் தரையில வந்து நிறையாக இருக்கலாம். பட் மோஸ்ட்லி சில ஹவுஸ் ஹோல்டு எசென்ஷியல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் ஈவன் நம்ம வீட்டில் வந்து ஷோகேஸ் இருக்கு, ஒரு டிவி, ரிமோட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இது நம்ம டச் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு ஈவன் இதெல்லாம் நம்ம கிளீன் பண்றதுமே ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் இந்த இடத்துல ஏன்னா எப்போ நம்ம டஸ்ட் பண்றது இல்லை கிளீன் பண்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இந்த சர்ஃபேசஸ்லையுமே டஸ்ட், டர்ட், அழுக்கு, ஈவன் ஜெர்ம்ஸ் இதோட க்ரோத்தும் அதிகமாக இருக்கும். ஸோ இதை டோட்டலாக எராடிகேட் பண்ணக்கூடியதான் ஹைவெஸ்டோட அல்ட்ரா ஷைன். அல்ட்ரா ஷைன் இதில் இருக்கக்கூடியது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஃபார்முலா. இதனால ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிளீனிங் பர்ஃபார்மன்ஸை இது கொடுக்க முடியும். ஸோ புழுதி இருக்கலாம், அழுக்கு இருக்கலாம், ஆர் லெண்ட் அப்படிங்கிறது நார்மலாக என்னன்னா அந்த மாதிரி திரியா பிரிஞ்சு வரக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே டோட்டலாக கிளியர் பண்ணி நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துல நல்ல ஒரு பளிச்சிடும் வெண்மை பளிச்சிடும் வெண்மை இல்லை, நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கக்கூடியது. ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய கரைகளை இது எல்லாமே ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி மோஸ்ட்லி நம்ம துடைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். சில இடங்கள் எஸ்பெஷலி கிச்சன் ஆர் மற்ற யூசேஜ் நம்ம இருக்கும்போது என்னன்னா அந்த ஆயில் சர்ஃபேசஸ், ஏன்னா கிச்சன்லேயே என்ன ஆகும், ஆயில் வந்து டோட்டலாக ஸ்பில் ஓவர் ஆகும். ஒன்ஸ் குக்கிங் முடிக்கும் போதே அந்த வேப்பர்ல போகும்போதேன்னா ஒன்ஸ் அதை போய் செட்டில் ஆகும் பொழுதும் அந்த இடம்லாம் அந்த எண்ணெய் பசை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த எஃபெக்டிவ் ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது அந்த ஆயில் ரெசிடியூஸ் இதையுமே தங்க விடாம தடுக்க முடியும். நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் எங்கேயுமே படாமல் தடுக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஷைன் ப்ரொமோட்டர்ஸ் இது ஒரு சுப்பீரியரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், விச் மீன்ஸ் நல்ல ஒரு ஸ்பார்க்கிள் கொடுக்குற அளவுக்கு வந்து நல்ல ஒரு கிளீனிங் சர்ஃபேஸஸை
கொடுக்கக்கூடியது ஸ்டாட்டிக் சார்ஜஸ். ஸோ ஸ்டாட்டிக் சார்ஜ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜஸ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து இது சுற்றி இருக்கு. நம்ம எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலுமே அதிகமாக டஸ்ட் அக்யூமுலேட் ஆகிறதுக்கான காரணம் முக்கியமாக இந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸ். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், டிவி ஆஃப் பண்ண பிறகு டிவியில கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் அப்படியே எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸ் இருக்கிறதுனால அந்த கரண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுனால இது நம்முடைய முடியை வந்து அப்படியே இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த முடியை இழுக்குது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ விதமான டஸ்ட் இருக்கு. இதை வீட்டுக்குள்ள அட்ராக்ட் பண்ணக்கூடியது எஸ்பெஷலி இந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸ். ஸோ அல்ட்ரா ஷைன் நம்ம சர்ஃபேசஸ்ல யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸை ரிமூவ் பண்ணும். இன்ஃபேக்ட் இன்னும் பெஸ்ட் ஒரு ப்ராடக்ட் எஃபெக்டிவா எப்போதுமே இந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸ் ரிமூவ் பண்ணுனா அது நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர். இதுல எந்த விதமான அதிக நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஸோ இது கைகளுக்கு ரொம்ப மிருதுவானது. அண்ட் இதோட ரேஷியோ, யூசேஜ் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கல். அதாவது 1:2 ரேஷியோ பயன்படுத்தினாலே போதும். ஸோ அல்ட்ரா ஷைன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான சர்ஃபேசஸ் இது எல்லாத்தையுமே கிளீன் பண்றதுக்காக இந்த ப்ராடக்ட். எங்கெல்லாம் அல்ட்ரா ஷைன் பயன்படுத்தும்? கிளாஸ்ல கண்ணாடி இருக்கக்கூடிய பொருள்கள் அது எல்லாத்துக்குமே அல்ட்ரா ஷைன் நம்ம பயன்படுத்தும். மோஸ்ட்லி வீட்டில் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியை வந்து அல்ட்ரா ஷைன். ஏன்னா நார்மலா மற்ற கிளாத்லயோ இல்லை வெறும் வாட்டர்ல கிளீன் பண்ணீங்கன்னா அது மாதிரி ஒரு மங்களா அந்த இமேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு பர்ஃபெக்ட் கிளீனிங் எஃபெக்ட் வந்து கிடைக்காது. வேற அல்ட்ரா ஷைன் கொடுத்து ப்ராப்பர் துணியை வச்சு கிளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லா பளிச்சிடக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்க முடியும். லேமினேட் பண்ணப்பட்ட ஃபர்னிச்சர், டிவிஸ், எல்இடியோ, எல்சிடி டிவி ஸ்கிரீன்ஸ் இது மேல யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அப்படிங்கும்போது டைரக்டா கரண்ட் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல அடிக்கக்கூடாது. ஸோ அது மேல இருக்கக்கூடிய சர்ஃபேசஸ்ல லைட்டா ஸ்ப்ரே பண்ணி கிளீன் பண்ணலாம். ஸோ ஃப்ரிட்ஜ் டோர் யூஸ் பண்ணலாம், மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணலாம், அதோட டோர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு வீட்டில் இது இருக்குன்னா, கேஸ் ஸ்டவ் இருக்குன்னா ஸ்டவ் மேல கூட ஸ்ப்ரே பண்ணி கம்ப்ளீட்டா தொடச்சு எடுக்கலாம். கிச்சன் அப்ளையன்சஸ் அண்ட் கேபினட்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ராப்பர் கிளீனிங் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அல்ட்ரா ஷைன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அல்ட்ரா ஷைன் எப்படி யூஸ் பண்ணுன்னா 1:2 ரேஷியோ. அதாவது ஒரு பங்கு அல்ட்ரா ஷைன் எடுத்தீங்கன்னா 2 பங்கு வாட்டரை ஆட் பண்ணுங்க. ஸோ நார்மலா 1:2 ரேஷியோ நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு வெசல்ல போட்டு மிக்ஸ் பண்ணா நமக்கு பெருசா அந்த ரிசல்ட்ஸ் வந்து ப்ராப்பரா கிடைக்காது. பிகாஸ் ஒன்ஸ் அதில் டிப் பண்ணி துணியை எடுத்து திரும்ப நம்ம துடைக்கிறோம் அப்படின்னால என்ன ஆகும், ஒன்ஸ் அதை தொடச்ச பிறகு திரும்ப இதுக்குள்ள நம்ம டிப் பண்ணி எடுத்தோம்னா அந்த அழுக்கு எல்லாமே இந்த வாட்டர்ல போய் சேர்ந்து, அதனால பர்ஃபெக்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு கிளீனிங் சர்ஃபேசஸ் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்றது நல்லது. ஸோ எங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்றோமோ அந்த இடத்துலலாம் லிண்ட் ஃப்ரீ அப்படின்னா மோஸ்ட்லி காட்டன் துணி யூஸ் பண்ணா நல்லது. அதே போல இந்த காட்டன்ல சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த மாதிரி பஞ்சா பிரிஞ்சு வரக்கூடிய கிளாத் அதை யூஸ் பண்ண வேணும். ஸோ பர்ஃபெக்ட் லைனிங் இருக்கக்கூடிய ப்ராப்பரான கிளாத் வந்து யூஸ் பண்றது நல்ல ஒரு கிளீனிங் சர்ஃபேஸஸை கொடுக்கக்கூடியது. அல்ட்ரா ஷைன் இதோட அப்ளிகேஷன் அண்ட் காஸ்ட். ஸோ 1:2 டைலூஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு பார்ட் வந்து அதுல ஒரு மூடி அல்ட்ரா ஷைன் எடுத்தீங்கன்னா அதுல 2 மூடி அப்போ வாட்டர்ல மிக்ஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப டைல்யூட் பண்ணாலுமே இந்த எஃபெக்ட் குறைஞ்சிரும். அதனால 1:2 ரேஷியோ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிளாஸ் சர்ஃபேஸ்ல யூஸ் பண்ணலாம், கண்ணாடியில யூஸ் பண்ணலாம், கிச்சன் அப்ளையன்சஸ், ஃப்ரிட்ஜ் டோர் இந்த மாதிரி எந்த மாதிரியான அப்ளையன்சஸ் நம்ம யூஸ் பண்றோமோ, ஈவன் மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் கூட துடைக்கிறதுக்கு அவுட்டர் ஏரியா எஸ்பெஷலி இதெல்லாமே கிளீன் பண்றதுக்குமே அல்ட்ரா ஷைன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் ஃபேனை துடைக்கிறதுக்கு அல்ட்ரா ஷைன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏசி அவுட்டர் ஏரியாலாம் கிளீன் பண்றதுக்கு அல்ட்ரா ஷைன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வீட்டில் நம்ம யூஸ் பண்றதுக்கான எல்லா விதமான நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே அல்ட்ரா ஷைன் வந்து பயன்படுத்தும். ஸோ 1 ml ஆர் 2 to 3 ஸ்ப்ரேஸ். பிகாஸ் அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த சர்ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ண போறோமோ அதுக்கு ஜஸ்ட் 2 to 3 ஸ்ப்ரேஸ் அடிச்சுன்னா காஸ்ட் பர் யூசேஜ் 13 பைசா.
ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3000 ஸ்ப்ரேஸ் வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பாட்டில் அதுக்கு நமக்கு கிடைக்கும். இது சீலிங் ஃபேனோ, கம்ப்யூட்டர், டிவி ஸ்கிரீன்ஸ், ஃபர்னிச்சர், சில ஹார்ட் சர்ஃபேசஸ் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தும் போது 2 ml, அதாவது 4 to 6 ஸ்ப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சர்ஃபேசஸ்ல ஜஸ்ட் 2 to 3 ஸ்ப்ரேஸ், கொஞ்சம் ஹார்டா இருக்கக்கூடியது அண்ட் மோர் கிளீனிங் எங்கெல்லாம் ரெக்வயர்டா இருக்குமோ அந்த இடத்துல 4 to 6 ஸ்ப்ரேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆர் ஜென்ரல் நம்மளுடைய ப்ராக்டிஸ் இன்னும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரணும், நம்மளுடைய ப்ராக்டிஸ், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை பேஸ் பண்ணியுமே அல்ட்ரா ஷைன் ஸ்ப்ரே அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் எஃபெக்டிவ் ஜஸ்ட் 13 பைசே ஆர் சீலிங் ஃபேன் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா 26 பைசே தான் இதுல இருந்து நமக்கு ஆகக்கூடிய செலவு. ஸோ அல்ட்ரா ஷைன் ஏதோ ஒரு பாட்டிலில் அந்த ரேஷியோ கரெக்டாக இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணுறதை விட அதனால தான் அல்ட்ரா ஷைன் கூடவே நம்ம ஸ்ப்ரே பாட்டிலுமே லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 500 ml 1/2 லிட்டர் பேக் அப்படிங்கிறது 197 டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ், 6.57 இதோட பீக். ஸோ அல்ட்ரா ஷைனுக்கு ஒரு சின்ன டெமோ வந்து நீங்களே பண்ணி பார்க்கலாம். இல்லை இன்கேஸ் வேற யாருக்காவது நீங்க நம்மளுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அப்படின்னு காமிக்கிறோம், ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம். ஒரு சின்ன மூஞ்சி பார்க்கக்கூடிய ஒரு கை அளவு இருக்கக்கூடிய கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த முகம் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி எடுத்துங்க. கண்ணாடியில மேல வந்து கொஞ்சம் ஷூ பாலிஷ் இருந்துச்சுன்னா லைட்டா பிளாக் ஷூ பாலிஷ் அதை வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி போடும். கண்ணாடியோட கீழ் பகுதியில லிப்ஸ்டிக்ல சும்மா ஒரே ஒரு கோடு வந்து அதில் போட்டு விட்டு. ஸோ அல்ட்ரா ஷைன் 1:2 ரேஷியோவில் ஸ்ப்ரே பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்ப்ரே அடிங்க. ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ப்ராப்பராக லைனிங் இருக்கக்கூடிய ஒரு கிளாத் எடுத்து ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை அப்படியே தொடச்சி எடுத்தீங்கன்னா அந்த ஷூ பாலிஷும் அதில் இருக்காது, லிப்ஸ்டிக்கும் அதில் இருக்காது, இந்த கண்ணாடி வந்து நல்லா அப்படியே பளிச்சிடும். ஸோ அது ஒரு சிம்பிள் டெமோ, நீங்கள் யாருக்கு வேணாலுமே பண்ணி காட்டலாம். ஈவன் இன்கேஸ் ஏதோ ஒரு கஸ்டமர் அவங்க வீட்டில் போய் நீங்கள் ப்ராடக்ட்டு எஸ்பெஷலி அல்ட்ரா ஷைன் வந்து பற்றி பேசணும் அப்படின்னா சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கும் போதே அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா மோஸ்ட்லி இதுதான் என்ன பண்ணுறாங்க, டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் காமிக்கிறாங்க. பட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்காக ஏதோ ஒரு டைம்ல எப்பயோ எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அது உண்மையிலேயே கிளீனிங் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க்கில் நடந்துட்டு இருக்கும். பட் இது ஒரு லைவ் டெமோ நம்ம கொடுக்கறதுனால இன்னும் இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்ம கஸ்டமர் கிட்ட இன்னும் அதிகமாகும். அல்ட்ரா ஷைன் இதோட ஸ்ப்ரே பாட்டில், இது ஒரு எம்டி பாட்டில். இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 28, PV 0.35. அண்ட் இந்த ஸ்ப்ரே பாட்டில் இது வந்து 750 ml. அப்போ 1:2 ரேஷியோ நம்ம எடுக்கணும் அப்படின்னா 250 ml அல்ட்ரா ஷைன் இந்த பாட்டிலில் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஸோ 500 ml 1/2 லிட்டர் தண்ணியை வந்து இதில் ஊற்றும். ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் 1/4 பங்கு அல்ட்ரா ஷைன் எடுத்துட்டீங்கன்னா அதுல 2 பங்கு 1/2 லிட்டர் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணும். ஒன்ஸ் அதை மிக்ஸ் பண்ணிட்டு 2 ஸ்ப்ரேவோ 4 ஸ்ப்ரேவோ 6 ஸ்ப்ரேவோ எப்படி எந்த சர்ஃபேசஸ்ல எந்த மாதிரியான கிளீனிங் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த குவான்டிட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அல்ட்ரா ஷைன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ஃபேஸ் கிளீனர். இதில் இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேட்டட் ஃபார்முலா அண்ட் த பவர்ஃபுல் ஷைன் ப்ரொமோட்டர்ஸ் இதில் இருக்கு. அதனால தான் இந்த பளிச்சிடும் தன்மையை வந்து இது கொடுக்கக்கூடியது. எந்த விதமான விடாப்படியான கரைகள் இருந்தாலுமே இந்த கரைகளை வந்து அகற்றக்கூடியது. அண்ட் எஸ்பெஷலி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஸோ டஸ்ட், லிண்ட் இது எல்லாமே ரிமூவ் பண்ண முடியும். இந்த ஆயிலி ரெசிடியூ, ஏன்னா ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ண பிறகு நார்மலா சில ஸ்ப்ரே அப்ளிகேஷன்ஸ் மார்க்கெட்ல கூட யூஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அது மாதிரி பிசுபிசுப்பு தன்மை அந்த சர்ஃபேஸ்ல இருக்கும். பட் வேற நம்மளுடைய அல்ட்ரா ஷைன் யூஸ் பண்ணீங்கன்னா அது இமீடியட்டா ட்ரை ஆயிடும். அந்த ஒரு மாதிரி எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மைங்கிறது வந்து அந்த சர்ஃபேஸ்ல இருக்காது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸ்டாட்டிக் சார்ஜஸ். ஸோ ஸ்டாட்டிக் சார்ஜஸ் எஃபெக்டிவா ரிமூவ் ஆகுறதுனால திரும்ப அந்த சர்ஃபேஸ்ல டஸ்ட் அதிகமாக போய் தங்காமல் தடுக்க முடியும். ஸோ அல்ட்ரா ஷைன் கிளாஸ் ஹவுஸ் ஹோல்ட் கிளீனர். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹைவெஸ்ட் அல்ட்ரா வாஷ், லாண்ட்ரி டிடர்ஜென்ட். அண்ட் இது வந்து லிக்விட் ஃபார்முலேஷன்ல இருக்கக்கூடிய
அல்ட்ரா வாஷ் இதுல இருக்கக்கூடிய ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஆன்டி பாக்டீரியல் ஃபார்முலா, இது கூடவே வந்து இருக்கக்கூடிய ஒரு என்சைம் டெக்னாலஜி. இது கரைகள் எந்த மாதிரியான விடாப்படியான கரைகள் நம்ம துணியில இருந்தாலுமே அதை ரொம்ப ஜென்டலா ரிமூவ் பண்ணி, ஸோ கிளாத் எந்த விதமான டேமேஜஸ் ஆகாம அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம கைகளுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி இருக்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்னால என்ன ஆகும்னா நமக்கு பார்க்கும்போது டக்குன்னு உடனே இந்த துணியில் இருக்கக்கூடிய கரையெல்லாம் போன மாதிரி தெரியும். பட் ஒரு 2 வாஷ் 3 வாஷ்ல ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா துணி வெளுத்தும். ஒரு ஈவன் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு கையெல்லாம் அப்படியே இந்த ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி உரியிற மாதிரியான ஒரு தன்மை கிரியேட் ஆகும். ஸோ ஜென்டல் ஆன் ஹேண்ட்ஸ் ஹைவெஸ்ட் அல்ட்ரா வாஷ். இதில் இருக்கக்கூடிய அந்த சுப்பீரியரான ஒரு கிளீனிங் ப்ராப்பர்ட்டிஸ், நம்மளுடைய துணிமணிகள்ல இருக்கக்கூடிய இந்த அழுக்கு இதை ரிமூவ் பண்ணக்கூடியது, ஒரு மாதிரி எண்ணெய் சேர்ந்த மாதிரி பிசுபிசுப்பான தன்மை இதை ரிமூவ் பண்ணக்கூடியது, மோஸ்ட்லி வேர்வை அந்த துர்நாற்றம் எப்போதுமே நம்மளுடைய துணிமணிகள்ல இருக்கும். ஸோ அந்த பேட் ஸ்மெல் இதை ரிமூவ் பண்ணக்கூடியது எந்த விதமான கிளாத் டைப் இருந்தாலுமே சரி. ஏன்னா மோஸ்ட்லி நம்மளுடைய ட்ரெஸ் மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் நம்மளுடைய பெட் அதுலேயுமே என்ன ஆகும், பிகாஸ் நம்ம ஸ்வெட் ஆகும்போது அந்த ஸ்மெல் வந்து இன்ஃபேக்ட் அதுலேயுமே போய் சேரும். ஸோ எனி டைப்ஸ் ஆஃப் துணிமணிகள் இது எல்லாத்துக்குமே பெஸ்ட் ப்ராடக்ட் ஹைவெஸ்ட் அல்ட்ரா வாஷ். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய துணிமணிகள் இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு பளிச்சுனும் அது இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் கலர் வந்து ஃபேட் ஆகாது. ஸோ கலர் துணிமணிகளுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஷைனிங் வந்து இதில் கிடைக்கும். அந்த வெள்ளை துணிமணிகளுக்கு யூஸ் பண்ணும்போது இன்ஃபேக்ட் இன்னும் நல்லா அந்த பளிச்சிடும் மென்மை அந்த துணிகளில் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு சுப்பீரியரான ஒரு ஃபார்முலா இதில் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இதில் இருக்கக்கூடியது ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட்ஸ். ஏன்னா ஃபோம் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, டிடர்ஜென்ட் பவுடர்லையோ இல்லை இந்த மாதிரி லிக்விட்ஸ்ல இது எல்லாமே இந்த டிடர்ஜென்ட் பேஸ் வந்து அதிகமாக இருக்கு. எதுக்காகனா அதிக நுர வரணும் அப்படின்னு. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, அதிக நுர வந்துருச்சுன்னா அப்போ இன்னும் நல்லா கிளீன் ஆகிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அதிக நுர வந்தா என்ன பண்ணணும், நம்ம நிறைய டைம் வாட்டர்ல வாஷ் பண்ணணும். அதர்வைஸ் இந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் துணியோட குவாலிட்டியை வந்து குறைச்சிக்கிட்டே வரும். துணியில இந்த நூலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும். பட் வேற நம்மளுடைய அல்ட்ரா வாஷ் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட்ஸ், அதாவது அதிக நுரை வராத சில ஏஜென்ட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீம் எக்ஸ்ட்ராக்ட், பிகாஸ் நீம் ஒரு நல்ல கிருமி நாசினி. அப்போ ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா இல்லை ஜெர்ம்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்றதுல எஃபெக்டிவான ப்ராடக்ட் அல்ட்ரா வாஷ். ஸோ மிஷின் வாஷோ ஹேண்ட் வாஷோ எந்த மாதிரியான வாஷிங் பர்பஸ் இருக்கோ அதுக்கு அல்ட்ரா வாஷ் பயன்படுத்தலாம். என்ன மாதிரி துணிமணிகளுக்கு அல்ட்ரா வாஷ் யூஸ் பண்ணலாம்னா, காட்டன் துணி யூஸ் பண்ணலாம், சிந்தட்டிக், ஷிஃபான்ஸ், ஜார்ஜெட், ஜீன்ஸ், ஷீட்ஸ், குவில்ஸ். குவில்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த பெட்டுக்கு மேலே வந்து கொஞ்சம் சாஃப்டா பட் ரொம்ப திக்கான ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம போத்தி படுக்கிறதுக்காக மேலே வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல் அதுவும் என்ன சொல்லுவோம், குவில்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்றதுனாலுமே தாராளமாக அல்ட்ரா வாஷ் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களோட துணி, ஏன்னா மோஸ்ட்லி வீட்டில் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களோட துணியை பெரியவங்களோட துணியோட சேர்த்து துவைக்க மாட்டாங்க. ஏன்னா இன்கேஸ் ஏன்னா குழந்தைங்க ரொம்ப டெலிகேட் அப்படிங்கிறதுனால பெரியவங்களோட துணி இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா ப்ராப்பரா கிளீன் ஆகலைன்னா அது குழந்தைங்களுக்கு போய் இன்ஃபெக்ட் ஆகலாம். ஸோ தனியா குழந்தைங்களோட துணியை துவைக்கினா கூட அதற்கேற்றாற் போல ஒரு ஸ்மால் குவான்டிட்டி எடுத்தீங்கனாலுமே இன்னும் குழந்தைங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் நீம் இருக்கிறதுனால இந்த பாதுகாப்பு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும். என்ன துணிக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னா சில்க்கு இல்லைன்னா உள்ளன், இந்த 2 வெரைட்டி ஆஃப் கிளாத் மட்டுமே பயன்படுத்தக்கூடாது. மீது எந்த மாதிரியான கிளாத்ஸ் இருந்தாலுமே அல்ட்ரா வாஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ அல்ட்ரா வாஷ் லிக்விட் லாண்ட்ரி டிடர்ஜென்ட். பக்கெட்ல வந்து துணி துவைக்க போறோம் அப்படின்னா 1 ஸ்பூன், அதாவது 5 ml அரை பக்கெட் தண்ணியில மிக்ஸ் பண்ணி, இப்போ ஒரு சிம்பிளா டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய துணிமணி மட்டும் யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 3 துணி 4 துணி இருக்கும் அப்படின்னா அவருக்கு மட்டும் பயன்படும் ஜஸ்ட் ஒரே 1 ஸ்பூன் அரை பக்கெட் தண்ணியில மிக்ஸ் பண்ணிங்கன்னா. ஸோ 5 துணி வரைக்கும் 6 துணி வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ₹3.45 தான் இதோட செலவு ஒரு வாஷுக்கு.
எவ்வளவு தடவை யூஸ் பண்ணலாம்? 100 டைம் வந்து யூஸ் பண்ணலாம். ஹாஃப் பக்கெட் துணி நம்ம யூஸ் பண்றதுக்கு. இல்ல ஃபுல் பக்கெட் யூஸ் பண்ண போறீங்களா? அப்போ 5 mlங்கிறது 2 ஸ்பூனா 10 ml வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்கேஸ் துணி அதிகமாக இருந்தது, ஒரு 10-12 துணி இருக்கு, நம்ம சேர்த்து எல்லாமே துவைக்கணும் அப்படின்னாலே 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வரைக்கும் டிபெண்ட்ஸ், நம்மளுடைய தேவை துணிமணி எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற போல ஆட் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்றீங்கன்னா அப்ப ரெகுலர் ஆர் மீடியம் லோ. So normally most of the washing machines அந்த கெப்பாசிட்டி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது 4 kgs, இது 5 kgs, இது 6 kgs அப்படின்னு சொல்லி அந்த குவாண்டிட்டி எவ்வளவு போடலாங்கிறதுக்கு இருக்கும். அந்த மாதிரி எந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, சிலைக்கு ஒரு 10 to 12 கிளாத்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு 2 ஸ்பூன் ஆர் 10 ml. இல்ல அந்த மேல இருக்கக்கூடிய மூடியில அரை மூடி ஊத்துனீங்கனாலே போதும். ஒரு டைம் வாஷ்க்கு நம்ம கிடைக்கக்கூடிய சேவிங் ஆர் காஸ்ட் எவ்வளவு ஆகும்னா ₹6.90. ஸோ 12-15 துணி வரைக்கும் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்ப அந்த கிளாத்துக்கு மொத்தமா ஆகக்கூடிய செலவே ₹6.90. வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்றதுக்கான ரெகுலர் வாஷ் யூஸ் பண்றோம் அப்படின்னா 50 வாஷஸ் வரைக்கும் பயன்படுத்தலாம். ஃபுல் லோட் யூஸ் பண்றீங்க, இப்போ அந்த 6 kgs 5 kgs எந்த அளவுக்கு வாஷிங் மிஷினோட ஃபுல் லோடு கெப்பாசிட்டி, அப்போ மேக்ஸிமம் ஒரு 25 துணி வரைக்கும் போட போறீங்க, 25-30 துணி வரைக்கும் நீங்க போட போறீங்க அப்படின்னா அப்ப 4 ஸ்பூன் ஆர் ஒரு கேப் ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம். அல்ட்ரா வாஷர் மேல அந்த ப்ளூ கலர் அந்த மூடி இருக்கும். ஸோ அந்த மூடி ஃபுல் எடுத்தீங்கனாலே போதும். அப்ப ஒரு டைம் ஒரு 25-30 துணி துவைக்கிறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய செலவு ₹13.80. ஃபுல் லோடு வாஷ் பண்றதுக்கு 25 வாஷஸ் நம்ம கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எவ்ரி ஆல்டர்னேட் டே ஒருவேளை நம்ம பயன்படுத்தினா கூட 2 months இது நமக்கு சர்வைவ் ஆகுது. ஒரு டெய்லியே துவைக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட 1 monthோட யூசேஜுக்கு அல்ட்ரா வாஷ் நமக்கு பயன்படும். அல்ட்ரா வாஷ்க்கான ஒரு சின்ன ஒரு டெமோ இருக்கு. ஒரு சின்ன ஒரு ஜார் இல்லை ஒரு பாத்திரம் எடுத்துங்க, அதுல வந்து அரை அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி ஜஸ்ட் ஒரே ஒரு டிராப் அல்ட்ரா வாஷ் அதுல ஆட் பண்ணுங்க. ஸோ அந்த ஜார் மூடி இருக்கக்கூடிய ஒரு ஜாரோ இல்லை பாத்திரமோ எடுத்துங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதை நல்லா ஷேக் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஷேக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப குறைவான முறை தான் அதுல உருவாகி இருக்கும். ஏன்னா அதே குவான்டிட்டி மற்ற மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டிடர்ஜென்ட் வாஷிங் லிக்விட்ஸ் அது ஒரு டிராப் போட்டு நீங்க ஷேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளதுல எந்த அளவுக்கு நுர வருது, மற்ற பிராண்ட்ஸ்ல எந்த அளவுக்கு நுர வருது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். பிகாஸ் எஸ்பெஷலி இருக்கக்கூடிய ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட்ஸ் அஸ் வெல் அஸ் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்ஸ்ல இருக்கிறதுனால ஸோ துணியுமே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது, நம்ம கையுமே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது, அதே சமயம் அதிக நுர இதுல வராது. அப்படிங்கிறதுனால குறைஞ்ச அளவே தண்ணி வந்து பயன்படுத்தினாலே போதும். அந்த ரிப்பீட் வாஷ்க்காக அலசறதுக்கு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டாலே நமக்கு போதும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா தண்ணி கஷ்டம். அப்ப முழுக்க அந்த தண்ணியை துணி துவைக்கணும் அப்படின்னா அப்ப நமக்கு வந்து இந்த வாட்டர் கன்சம்ஷன் வந்து நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ அல்ட்ரா வாஷ் யூஸ் பண்றதுனால குறைஞ்ச அளவு வாட்டர் நமக்கு இருந்தாலே போதும். தேவைப்படக்கூடிய துணிகளை எஃபெக்டிவாகவும் கிளீன் பண்ண முடியும். அதே மாதிரி கன்சம்ஷனும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அல்ட்ரா வாஷ் லிக்விட் லாண்ட்ரி டிடர்ஜென்ட் இருக்கக்கூடிய இந்த கான்சென்ட்ரேட்டட் ஃபார்முலா மெயினாக இருக்கக்கூடிய என்சைம் டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால துணிகளோட அந்த ஷைனிங் கொடுக்கக்கூடியது, துணியோட குவாலிட்டி வந்து லூஸ் ஆகாமல் பாதுகாக்கக்கூடியது. நீம் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் இருக்கிறதுனால துணிமணியில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் ஆர் பாக்டீரியா இதை ரிமூவ் பண்ணக்கூடியது. விடாப்பிடியான கரைகள் துணியில இருந்தாலுமே அதை டோட்டலா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நீங்க வாஷிங் மிஷின்ல போட போறீங்க, விடாப்பிடியான கரைகள் இருந்துச்சுன்னா அப்போ மோஸ்ட்லி இதை செப்பரேட் பண்ணிட்டு போடுறது நல்லது. ஸோ குறைஞ்ச அளவே தண்ணி இதுக்காக தேவைப்படுது. கலர் துணிகள் எல்லாமே அந்த சாயம் போகாம அந்த குவாலிட்டி துணியோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடியது அல்ட்ரா வாஷ் லிக்விட் லாண்ட்ரி டிடர்ஜென்ட். 6 லிட்டர் பேக், இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 321, PV 10.70.
ஃபைன். ஸோ இன்னைக்கு இந்த 3 ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அல்ட்ரா ஸ்வாப், தட் இஸ் தரையை துடைக்கிறதுக்கான எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சர்வீசஸ், ஃபர்னிச்சர்லேருந்து, கிளாஸ்லேருந்து, மிரர்ஸ்லேருந்து, ஃபேனு, டிவி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கான எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் அல்ட்ரா ஷைன். அடுத்த பாதுகாப்பு முக்கியமாக என்ன, நம்முடைய ஃபேப்ரிக்ஸ், துணிமணிகள். ஸோ எல்லா விதமான துணிமணிகள் இதுவுமே ஹைஜீனிக்காக இருக்கணும்னா அல்ட்ரா வாஷ் லிக்விட் லாண்ட்ரி டிடர்ஜென்ட் இருக்கு. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லார் வீட்லையுமே டெஃபினட்டா இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. அப்போ புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா இந்த 3 ப்ராடக்ட் ஒரு ஹைவெஸ்டோட ப்ராடக்ட் கேட்டகரி மட்டும் அவங்க வாங்கினாலுமே 30 PV ஈஸியாக அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். எந்த விதமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கிடையாது. பிகாஸ் எப்படி இருந்தாலும் வீட்டை க்ளீன் பண்றதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, ஆர் வீட்டில் இருக்க மற்ற எல்லாத்தையுமே வந்து துடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஏதோ ஒரு லிக்விட்ஸ் ஃப்ளூயிட்ஸ் வந்து வெளியில வாங்குறாங்க. அப்போ ஒரு சேஞ்சுக்கு 1 மந்த் நம்மளத பயன்படுத்தி பார்த்தாங்கன்னா நம்மளுடைய குவாலிட்டி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் இதன் மூலமாகவே நம்ம நிறைய கன்சியூமர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம இன்னும் ரெக்ரூட் பண்ண முடியும். ஸோ ஹைவெஸ் இதுவும் ஒரு பர்ஃபெக்டான டூல், ஒரு ஹோம் பேஸ்டா நம்ம ஒரு நெட்வொர்க்கை கொண்டு போகிறதுக்காக. அண்ட் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட்லி லைக் பெண்கள் இந்த பிசினஸ்க்குள்ள வரணும் அப்படின்னா, ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதை பத்தி அதிக நாலேஜ் இருக்கக்கூடியவங்க பெண்கள். பிகாஸ் மோஸ்ட்லி அவங்க தான் மார்க்கெட்ல போய் இதை செலக்ட் பண்ணி வாங்குறாங்க. அவங்கள நீங்க கன்வின்ஸ் பண்ணி இதை பயன்படுத்த வச்சிட்டீங்கனால, ஜஸ்ட் 1 டைம் இதை யூஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரீபர்ச்சேஸ் ஆர் ரிப்பீட் ஆர்டர்ஸ் டெஃபினட்டா உண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இதை பத்தி நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். நாளைக்கு ட்ரைனிங் கிடையாது. Thursday again 11:30க்கு மீதி இருக்கக்கூடிய ஹைவெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். Thank you so much. Wish you all the success and wish you well.